Hi, hello. This is Rajesh. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு AutoCAD சாஃப்ட்வேரில் எப்படி பேசிக் ஷீட் செட் பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக் AutoCADே தெரியறது கிடையாது. ஸோ அது பேசிக்கான ஒரு டிராயிங் போடுறதுக்கு எப்படி ஷீட் செட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் ஒரு AutoCAD சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான ஒரு டிஸ்பிளே தான் விசிபிள் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண உடனே அதை சேவ் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது உடனே பார்த்தா அந்த சேவ் ஒர்க் பண்ண ஷீட் காணாமல் போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சேவ் கொடுங்க. இது எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ நான் இங்கே டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். கொடுத்து சேவ் கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு இப்போது உங்களுக்கு இந்த கிரிட் லைன்ஸ் தெரியுது. ஸோ இந்த கிரிட் லைன்ஸ் வேண்டாம், நான் பிளாங்காக இருக்கிற பேஜில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரிட் டிஸ்பிளேன்னு இருக்குது. இதோட ஷார்ட் கமெண்ட் F7. இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாங்க் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் செட் பண்ண போகிறது யூனிட்ஸ். இப்போ நம்ம ஒரு பில்டிங் பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன யூனிட்ஸில் அந்த பில்டிங்கோடைய மெஷர்மெண்ட்ஸை போட்டு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது. இப்போ ஃபீட் இன்ச்சஸில் போடலாம், மீட்டர் மில்லிமீட்டரில் போடலாம். ஸோ அது மாதிரியான இதுவுக்கு ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணணும். யூனிட் செட் பண்ணுறதுக்கு UN கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த யூனிட்ஸ் ஷீட் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ டெசிமலில் இருக்குது. டெசிமல்னா மீட்ரு மில்லிமீட்டரில் அப்படி போடுறது. இப்போ ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் ஃபீட் இன்ச்சஸில் போடுறது. ஸோ இப்போ நான் ஃபீட் இன்ச்சஸில் போட போகிறேன்றதால எனக்கு ஆர்கிடெக்சரில் கொடுத்துக்கிறேன். ஆர்கிடெக்சரில் கொடுத்துட்டு இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான யூனிட்ஸு அந்த ப்ரிசிஷன் வைக்கணும் அப்படின்றது இதில் இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு 0 feet 0 inches அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இங்கே யூனிட் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய யூனிட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஆர்கிடெக்சரில் வச்சுருக்கிறதால ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் போடுறதுக்கு இன்ச்சஸே நான் வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்ஸு செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லிமிட் செட் பண்ணணும். லிமிட்ஸுன்றது நம்ம ஒரு பிளான் போட போகிறோன்னா அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஷீட்டில் நம்மளுக்கு பிளான் உட்கார்றதுக்கான லிமிட். இப்போ நான் ஒரு 30 feetக்கு 40 feet ஒரு பில்டிங் பிளான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அதை விட கொஞ்சம் நம்ம அதிகமாக வச்சு ஒரு லிமிட்ஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 50 feetக்கு ஒரு 70 feet அப்படின்ற ஒரு லிமிட்ஸை நான் செட் பண்ண போகிறேன். லிமிட் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லிமிட்ஸ் LIMITS இந்த கமாண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே லிமிட் ஸ்பெசிஃபை லோவர் லெஃப்ட் கார்னர் 0 feet, 0 feetனு இருக்குது. ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்றதெல்லாம் நம்மளுக்கு 0 தான் இருக்கணும். ஸோ அதை அப்படியே என்ட்ரு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு லிமிட் ஸ்பெசிஃபை அப்பர் ரைட் கார்னர் 1 feetக்கு 9 inches என்ற ஷீட் சைஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு 50 feet, ஒரு 80 feet அப்படின்றத கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு உங்களுக்கு செட் ஆகிட்ருக்கும், ஒரு லிமிட்ஸோடைய ஷீட் செட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜூம் என்டர், ஆல் என்டர் இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு லைன் போடுறோம், ஒரு பில்டிங் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் அது நம்மளுக்கு ஒரு பெரிய சைஸில் போயிடுச்சு, அது நம்மளுக்கு சீக்கிரம் விசிபிள் பண்ணோன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஜூம் என்டர், ஆல் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கரெக்டான ஷீட்டில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ லிமிட் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ஒரு லைனோ பிளானோ போடுறோன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டைமென்ஷன் அது கரெக்டான சைஸில் போட்டிருக்கோம் அப்படின்றத நம்ம செக் பண்ணுறதுக்கு டைமென்ஷன் செட் பண்ணணும். டைமென்ஷன் செட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இது ஷீட் இருக்குது. இப்போது D என்டர் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். இதில் மாடிஃபை போய்க்கிறேன். மாடிஃபை போயிட்டு இதில் லைன்ஸு, சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸு, டெக்ஸ்ட்டு, ஃபிட்டு, ப்ரைமரி யூனிட்ஸு, ஆல்டர்னேட் யூனிட்ஸு, டாலரன்சஸ்ன்னு இருக்குது. இதில் நம்மளுக்கு ஒரு பிளான் போடுறதுக்கு முக்கியமாக என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு லைன்ஸில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே சின்ன டிஸ்பிளேவும் இருக்கும். நம்ம இங்கே என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஸ்பிளேவிலும் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு கலர் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் நம்ம டைமென்ஷன் மெஷர்மெண்ட் எடுக்க போகும்போது
டைமென்ஷன் லைனில் இந்த டெக்ஸ்ட் வந்து கலர் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். டைமென்ஷனுடைய சிம்பிளில் வந்து இப்போ ரெட் கலர் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் டைப்பு. லைன் டைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான டைப்பு வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதர்ஸில் போனீங்கன்னா அங்கே லோடில் ஆப்ஷனில் நிறைய உங்களுக்கு டைப்ஸ் இருக்கும். இப்போ நான் பேசிக்காக அதை சொல்கிறதால வந்து நான் நார்மலாக இருக்க நான் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். லைன் டைப்பு நான் வந்து பை லேயரில் வச்சுக்கிறேன். நம்ம என்ன லேயர் செட் பண்ணுறோமோ அந்த லேயரில் என்ன லைன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான லைன்ஸு அங்கே அப்ளை ஆகும். அடுத்து லைன் வெயிட்டு நான் இதில் என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 0.18ன்ற சைஸை நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து கலர். எக்ஸ்டென்ஷன் லைன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த லைனுடைய கலர், அதையும் நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன். அடுத்து லைன் டைப் எக்ஸ்டென்ஷன் லைன் என்ன டைப்பில் வேணும் அது நான் பை லேயர்லேயே வைக்கிறேன். அதுக்கடுத்து லைன் 2 எக்ஸ்டென்ஷன் லைன் 2 அதுவும் பை லேயரில் வைக்கிறேன். அடுத்து லைன் வெயிட்டு இதுவும் நான் வந்து ஒரு 0.18 வைக்கிறேன். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ்டென்ஷன் பை டைமென்ஷன் லைனு, ஆஃப்செட் ஆஃப் ஆரிஜின் எல்லாம் இருக்குது. இது உங்களுக்கு வந்து இந்த லைன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கிறது. எக்ஸ்டெண்ட் ஆகிறது, இந்த லைனுடைய டைமென்ஷன் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிறது, இது உங்களுடைய பிளான்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வரணுன்றதெல்லாம் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸில் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ்டு ஃபில்ஸில் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இது க்ளோஸ்டு ஃபில்ஸ் வேணாம், நான் வேறு எதாவது வைக்கிறேன்னா இதில் என்ன டைப்பில் நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் ஆர்கிடெக்சரல் டெக் வைக்கிறேன்னா இது மாதிரி உங்களுக்கு இந்த டிக்கு ஆப்ஷன்ஸில் காமிக்கும். நெக்ஸ்ட்டு லேடர் வந்து நம்ம லேடர் செட் பண்ணும்போது அது வந்து என்ன மாதிரியான இதில் வேணும் அப்படின்றத வைக்கலாம். என்ன வைக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். இப்போ லேடரில் வந்து நம்ம க்ளோஸ்டு ஃபில்ஸ் இருக்குது, அதே க்ளோஸ்டு ஃபில்ஸ்லேயே வைக்கிறேன். இப்போது அந்த ஏரோட சைஸு, இங்கே சைஸு நீங்கள் என்ன சைஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய சைஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 3 inches வைக்கிறேன் அப்படின்னா பாருங்க ரொம்ப பெருசாகிடுச்சு. ஸோ ஒரு 0.5 inches வைக்கிறேன் அப்படின்னா ஒரு நார்மல் சைஸில் இருக்குது. ஸோ அது மாதிரி இதில் என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டைல் டெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்றது வந்து இந்த லோடில் போயிட்டு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபோண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் எல்லாமே இதில் இருக்கும். ஜஸ்ட் நான் இது மாதிரி ஒரு ஃபாண்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு அந்த ஃபாண்ட் மாறும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஹைட்டு இங்கே செட் பண்ணிக்கணும். இங்கே செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறும். இல்லை இதில் எதுவும் நான் செட் பண்ணலை, ஒரு 1 feet அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வெளியேவும் செட் பண்ணிக்கலாம். அது 1 feet கொடுத்துட்டு நான் செட் கரண்ட் கொடுத்துட்டு அப்ளை க்ளோஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியே மாறி இருக்கும். இங்கே டெக்ஸ்ட் ஆகிட்டு இங்கேயும் நம்ம உங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டு இந்த லைன்லேயே வருது. அது இல்லை எனக்கு வேண்டாம் கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மேலே மாறிடும். உங்களுக்கு அதே வந்து ஹரிசாண்டல் சென்டர் எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றே கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். அடுத்து இந்த அலைன் வித் டைமென்ஷன் லைன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். நெக்ஸ்ட்டு ஃபிட்டில் அதே மாதிரி நீங்கள் ஏரோஸு டெக்ஸ்ட்டு போத் டெக்ஸ்ட் அண்ட் ஏரோஸு இது மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் டைமென்ஷன் லேஅவுட். இப்போ நீங்கள் ஸ்கேலில் போட போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கேல் ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஸ்கேல் வேணான்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ப்ரைமரி யூனிட்ஸ் இதுதான் நம்ம வந்து இதில் டைமென்ஷனில் செட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்மளுக்கு என்ன நம்ம ஒர்க்கிங்கில் பண்ணுறோமோ அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இதில் டைமென்ஷன் காட்டணும் அப்படின்னா இதை தான் நீங்கள் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு யூனிட்ஸில் நம்ம என்ன செட் பண்ணமோ அந்த சேம் அதை அப்படியே இல்லை கொடுத்தா மட்டும்தான் அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுற இது கரெக்டாக அதே சைஸில் வரும். இப்போ ஆர்கிடெக்சர் கொடுத்தனா அதே ஆர்கிடெக்சரில் கொடுத்துட்டேன். அதே 0 feet 0 inches கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இது என்ன நம்ம செட் பண்ணுறோமோ அந்த இது உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ். இப்போ ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ்ன்றது வந்து இதெல்லாம் இப்போ நம்ம ஒரு யூனிட் தான் நம்மளுக்கு ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் காமிக்குது. இல்லை எனக்கு இதுலேயே வந்து மீட்டர்ஸு மில்லிமீட்டர்ஸ்லேயும் தெரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளே ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸ்ன்றதில் கிளிக் பண்ணிவிட்டு
இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த டெசிமலில் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அப்படி மாறிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி 2 டைப்பில் உங்களுக்கு தெரியும். இல்லை வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிளிக் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்ப சேஞ்சஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பேசிக்காக செட் பண்ணுறதுக்கு ஷீட் வந்து இது செட் பண்ணால் போதும். நம்மளுக்கு நீங்கள் ஒர்க்கிங் பண்ணும்போது உங்களுக்கு எதாவது சேஞ்சஸ் வேணுமா இதில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு யூனிட் செட் ஆகிடுச்சு, லிமிட் செட் பண்ணிட்டோம். டைமென்ஷனில் ஒரு பேசிக்காக வந்து செட் பண்ணுறதையும் காமிச்சிட்டேன். இப்போ இந்த லைன் இருக்குது, இதனுடைய டைமென்ஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா DLI இது வந்து கமாண்டு கொடுத்துட்டு அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சைஸ் தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோலலாம் நிறைய கமாண்டு அந்த இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இப்போ ஒரு பேசிக்கான ஒரு ஷீட் செட் பண்ணுறதுக்கு இதுதான். இதெல்லாமே பார்த்து கற்றுக்குங்க எப்படி பண்ணுறதுன்னு. நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது இது பேசிக் AutoCAD கூட. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.